அதிர்ச்சியாகவும் இருக்குது. என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல், சாமி நீங்கள் தான் எங்களை காப்பாற்றணும், நாங்கள் தெரியாமல் இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா, சரி பயப்படாத, கற்பனை தேடி வந்தால் எப்பொழுதுமே நல்லா இருக்கலாம்ங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு சில பூஜையெல்லாம் போட்டு அந்த ஆத்மாவை விலக்கி விட்டுருக்காரு. அப்பயுமே இந்த பையனை எந்த ஒரு தொந்தரவும் பண்ணக்கூடாது, தொந்தரவு பண்ணினா கற்பனை பற்றி நல்லாவே தெரியும் அப்படின்னு சொன்னதுமே அந்த பெண்ணின் ஆத்மா என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, சரி நான் இந்த பையனை விட்டு போயிடுறேன் சொல்லிட்டு விலகி போகுதுங்க. அந்த பூசாரி என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆத்மா உங்களை வசியம் பண்ணி ஆசையை தீர்த்துக்க தான் பின்னாடி போற மாதிரி வர வச்சிருக்கு. நல்ல வேளை நீங்க சுதாரிச்சு முடியாததுனால உங்களுக்கு எந்த ஒரு உயிருக்கும் ஆபத்து இல்லை, உங்களுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி 4 பேர்ட்டுமே இந்த மாதிரி அந்த ஐயா சொல்றாருங்க. ஒரு ஆபத்துலேருந்து எங்களை காப்பாற்றிட்டீங்கிற மாதிரி அந்த ஐயாவுக்கு நன்றி சொல்லிட்டு நாங்கள் இன்னொரு நாள் ஐயாவுக்கு ஒரு பெரிய பூஜை மாதிரி நாங்கள் போட்டுட்டு போகிறோம். பூசாரி ஐயா கிட்ட சொன்னதுமே சாமி கிட்ட வச்ச அந்த